நெல்லையில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வை தந்தையும் மகனும் ஒன்றாக வந்து எழுதிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் பாளையங்கோட்டை புனித சவேரியார் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியரான 50 வயது உமர் பாருக் என்பவர் 22 வயதான தன் மகன் தானிஷுடன் வந்து தேர்வு எழுதினார். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக தேர்வை எழுதுவதாக உமர் பாருக் தெரிவித்தார். மகனுடன் சேர்ந்து தகுதி தேர்வை எழுதுவது ஒருபுறம் நெருடலாக இருந்தாலும் மறுபுறம் உற்சாகமாக இருக்கிறது என அவர் தெரிவித்தார். மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையின்படி 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் உள்ள தற்போது அரசு ஆசிரியராக உள்ள அனைத்து ஆசிரியர்களும் தகுதி தேர்வு கட்டாயமாக எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. அந்த அடிப்படையிலே இந்த தகுதி தேர்வை எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் அவரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுறாரு, ஆசிரியர் தகுதி தேர்வு. ஒரு நெருடலாக இருந்தாலும் தந்தையாகிய நானும் மகனும் ஒரே நேரத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதுவது என்பது நெருடலாக இருந்தாலும் ஒரு உற்சாகமாக இருக்கிறது.